சொல்ல தம்பி, சொன்ன பச்சலாம் கப்பா, அழகு தம்பிலா, பட்டு குட்டி, தங்க குட்டி, புஜ்ஜு குட்டி. போதும் போதும், நீ ஐஸ் வச்சதெல்லாம் என்னத்துக்கு ஐஸ் வைக்கிற, அதை சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நேற்று கவிதா உன்னைய பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தா. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அட பாவி போயல, அட முதல்ல சொல்ல முடியா, இப்ப போல சொல்ற. கவிதா வடான்னு முதல்ல சொல்லிருந்தா சூப்பரா ட்ரெஸ் போட்டு நல்லா தலையை சீவி நல்லா பவுடர் போட்டு செண்டெல்லாம் அடிச்சு உட்காந்துருப்போம்ல. இப்போ அரை டவுசரோட உட்காந்துருக்கேன், இப்ப போல கவிதா வாடாங்கிற. இல்ல தம்பி, உனக்கு தான் காய்ச்சல, இப்போ அரை டவுசரோட உட்காந்தா என்ன? காய்ச்சல் இருக்கிறவன் போய் சுண்டு அடிக்கணுமோ? அஸ்வினி, நீ இந்த ட்ரெஸ்ல சூப்பரா தாண்டா இருக்க. அட போவோமே, அசிங்கப்பட்டா அஸ்வினி, அரை டவுசரோட உட்காந்துருக்கீங்களே, இப்ப வந்துட்டாலே. இப்ப எழுந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, என்ன செய்யும்? அஸ்வினி, என்னடா வெக்கமா? சேச்சா, யாருக்கு என்ன வெக்கம்? சும்மா பார்த்தேன். என்னடா உனக்கு காய்ச்சல் வந்துருச்சாமே, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? உடம்புலாம் சரியாயிருச்சா? நீ என்ன கவிதா, காய்ச்சலுக்கெல்லாம் ஒரு நாள் சரி படுக்கலாமேன்னு காய்ச்சல்னு சொல்லி படுத்திருந்தேன். அதுக்காக இப்படி மாடி மாடி எல்லாரும் காய்ச்சல் காய்ச்சல் காய்ச்சலுன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்கனே. சூப்பர்டா, நீ சீக்கிரமே சரி ஆகணும், அப்புறம் ஸ்கூலுக்கு விடணும்னு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ, அஸ்வினுக்கு உடம்பு சரியில்லையே, என்ன செய்யறானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உனக்கு இப்போ சரியானாதான் சூப்பர். பரவாயில்லையே, நம்மளுக்கும் கவலைப்படுறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க போல. இல்லடா அஸ்வினு, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் ஒரு குட்டி தம்பி இருந்தா இப்படித்தானே இருப்பான் அப்படின்னு அடிக்கடி தோணும் தெரியுமா? ஆனால் எங்கள் அப்பா இல்லை, எனக்கு குட்டி தம்பியும் இல்லை, எங்கள் அம்மாவும் நானும் தான். அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அச்சோ, அப்படித்தானா? என்னைய கடைசியில் தம்பின்னு சொல்லிட்டியே. சரி சரி, பரவாயில்ல, நானே உனக்கு தம்பியா இருந்துட்டு போறேன். இந்த அருண் பையன் ஒவ்வொரு நேரமும் பொறாமையில உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் என்னைய கோவப்படுவான் தெரியுமா? அப்போலாம் நான் உன்னை என் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். ஆனா நீ என்னைய தம்பியால நினைச்சு போட்ட. இல்ல, ஓவடுதாம்ல, உனக்கு ரொம்ப நக்கலுதான். கவிதாக்கா, உனக்கு தம்பி இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. நான் தான் உனக்கு தம்பி, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் சரியா? சூப்பர்ல தம்பி, தேங்க்ஸ்ல. சரி சரி, போதும், வா வந்து உட்காடு. என்னடா அருண், இங்கிலீஷ் மிஸ் நோட்ஸ் கொடுத்தாங்களே, எல்லாத்தையும் எழுதிட்டியா, படிச்சிட்டியா? நான் அன்னைக்கு உடனே செஞ்சுட்டேன். நீ என்ன எல்லாம் முடிச்சிட்டியா? இன்னைக்கு தான்டா டைம் இருந்துச்சு, இன்னைக்கு தான் முடிச்சேன் தெரியுமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என் அண்ணன்டா ஒரு புத்தக புழுன்னு உனக்கு தெரியாதான் என்ன? அவன் ஏதாவது வேலை இருந்தா உடனே செஞ்சு முடிச்சிருவான். அவன் என்னையே ஹோம்வொர்க் செய்யாம இருக்க விட மாட்டானா, பாத்துக்கோயேன். கவிதா, இந்தம்மா ஜூஸ் குடி. என்ன ஆண்டி, நான் அஸ்வினை பார்க்க தானே வந்தேன். ஏமா அஸ்வினை பார்க்க வந்தா ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு இருக்கா என்ன? இந்தா வாங்கிக்க. தேங்க்ஸ் ஆண்டி. நீ என்ன 2 கிளாஸ் ஜூஸ் தான் கொண்டு வந்திருக்க? இங்க அஸ்வின் ஒருத்தன் இருக்கான், உனக்கு ஞாபகத்துல இல்ல? அஸ்வின் இருக்கானே, ஞாபகத்துல இருக்கு. ஆனா அஸ்வினுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் கொண்டு வரல. இது சில்லுன்னு இருக்கு, உனக்கு நார்மல் ஜூஸ் ஊற்றி வைக்கிறேன், கீழே வந்து குடி. அண்ணே கவிதா கிட்ட பேசிட்டு இருப்பான், நீ இங்க இருந்து என்ன வம்பு பண்ண போறியா? அது சரி, கவிதா என்னைய பார்க்க வந்திருக்கா, அண்ணனையா பார்க்க வந்தா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ கீழே வா. அதானே, சாமி வரம் விட்டாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு உங்ககிட்ட, என்னை எடுக்க விட மாட்டியா? தேங்க்ஸ்மா. பரவாயில்லடா, நீ ஏதாவது படிக்கிறத பேசிட்டு இருப்ப, இவன்
உட்காந்து தொணன்ட்டு இருப்பான். சரி சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். ஐயா ரொம்ப தான் சலிச்சுக்கிறாரு, எலும்பி வா. நீ குடிமா, ஆன்ட்டி உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன், சரியா? ஐயோ ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்லக்கூடாது, நீங்க பேசிட்டு இருங்க, ஆன்ட்டி வரேன். சரி ஆண்டி. அருணு, உங்க அம்மா அழகா பேசுறாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் கவிதா. எங்க 2 அம்மாவுமே ரொம்ப சூப்பரா பேசுவாங்க தெரியுமா? எங்க அனிதா அம்மாவும் நல்லா பேசுவாங்க, எங்க ஐஸ் அம்மாவும் நல்லா பேசுவாங்க. உங்க அம்மா சண்டையே போட மாட்டாங்களாடா? அதெல்லாம் நல்லா போடுவாங்க. எங்க அனிதா அம்மாவுக்கு தான் ரொம்ப கோவம் வரும், சண்டை நல்லா போடுவாங்க. எங்க ஐஸ் அம்மாக்கும் கோவம் வரும், எப்பவாவது சண்டை போடுவாங்க. ஆனா எங்க அனிதா அம்மா தான் ரொம்ப சண்டை போடுவாங்க. அட பாவி, அனிதா அம்மா உங்க அம்மா தானே, அவங்கள ஏன்டா அப்படிலாம் சொல்ற? அப்படி சொல்லாத கவிதா, எனக்கு 2 அம்மாவும் என் அம்மா தான். அனிதா அம்மா வேற, ஐஸ் அம்மா வேறலாம் கிடையாது. 2 பேருமே எங்க அம்மா தான். ஐஸ் அம்மா என்ன பெக்காட்டாலும் ஐஸ் அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மா தெரியுமா? ஏன்னா அவங்க எப்பவுமே என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அனிதா அம்மாக்கு அஸ்வின் தான் ரொம்ப பிடிக்கும், அஸ்வினுக்கும் அனிதா அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ உனக்கு அனிதா அம்மா பிடிக்காதாடா? அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு அனிதா அம்மாவும் பிடிக்கும், ஐஸ் அம்மாவும் பிடிக்கும். உனக்கு 2 கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் என் 2 கண்ணும் எங்க 2 அம்மா தெரியுமா? சூப்பர்டா அருணு. சரி நீ குடி. இப்போ என்னத்துக்கு நீ அங்க உட்கார விடாம கூட்டிட்டு வந்த? அங்க கவிதா இருக்கா, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன், ஏமா கூட்டிட்டு வந்த? இல்லை, அண்ணனோட ஃப்ரெண்டு அவ. அண்ணனும் அவளும் படிக்கிறத பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நீ ஊடையில போய் உட்காந்துக்கிட்டு நொய்யின்னு என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்ப. அதான் கீழே வான்னு கூட்டிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம இட்லியை வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மாத்திரையெல்லாம் போடணும்ல. ஓ, உனக்கு என்னைய பார்த்தா நொய்யின்னு சொல்ற மாதிரி இருக்கா? ஏமா என்னை பத்தி இப்படி சொல்ற? இட்லி சாப்பிடலாம், தோசை ஊற்றி நல்லா முருகலா அப்படியே சுற்றி நெய் ஊற்றி நல்லா கீ ரோஸ்ட் மாதிரி சுட்டு தரலாம். தானோ இட்லிங்கிற, ஏமா அப்படி பண்ற? ஓ, ஐயாக்கு கீ ரோஸ்ட் கேக்குதா? நேத்து தானே காய்ச்சல்ல இருந்து சரியா இருக்கு, அதுக்குள்ளேயும் இன்னைக்கு உனக்கு நல்லா நெய் ஊற்றி தோசை கொடுக்கணுமா? அடி போடுவேன். இன்னைக்கு ஒரு நாளும் இட்லி சாப்பிடு, நாளைக்கு கீ ரோஸ்ட் பண்ணி தரேன். ஐயோ, சொன்னா என்ன இவ காட்டுற படாளா? சரி போயிட்டு போடு. என்னடா என் மேல படுத்துக்கிட்டு என்னத்த முணங்கிட்டு இருக்க? அது மட்டும் உனக்கு நல்லா காட்டுறமே. பாச்சாடி, இன்னைக்கு ஒரு நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். என்ன இன்னைக்கு அம்மையும் மகனும் ஒரே கொஞ்சலா தான் இருக்கு. ஐயோ அனிதாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு கீ ரோஸ்ட் கேட்டுட்டேன், அதுக்கு என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா? இன்னைக்கு இட்லி சாப்பிடு, மருந்து சாப்பிடணும், நாளைக்கு கீ ரோஸ்ட் பண்ணி தரேன் அப்படிங்கடா. பின்ன நேத்து அம்மா வயசு வச்சு நல்லா ரச சாதம் கொடு, மீன் கொடுன்னு சாப்பிட்டாச்சு. என்கிட்ட உன் ஐஸ் செல்லுபடியாகும், உன் ஐஸு கிட்ட உன் ஐஸ் எப்படி செல்லுபடியாகும்? அதான் நான் பார்த்தேன், நீ என்னைக்கு இருந்தாலும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. என்னைக்காவது அந்த பையன் பாவம், அவன் சொல்றதுல ஒரு நீதி நியாயம் நேர்மை இருக்குன்னு என்னைக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கியா? எந்த பையன்டா? என்னைய தான் சொல்லிக்கிட்டேன் இந்த பையன்னு. உனக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி கேப்பியே. ஓ, அந்த பையன் நீதானா? அது சரி அது சரி, நீதி நேர்மை நியாயம் உள்ள பையனா? எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. நீ எப்படி டைப்பா ஐஸ் வைப்பனு தெரியாமலா இருக்கும்? அட போமே, கண்டுபிடிச்சிட்டாளே. இந்த ஐஸ கூட ஏமாத்திடலாம், இவளை ஏமாத்த முடியுமா? எப்படி ஏமாத்த முடியும்? பாத்தியா அனிதா எப்படி டைப்பா நடிக்கிறான்னு? என்னாச்சுமா, எல்லாரும் சேர்ந்து என் பேரரை இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க? ஐயோ தாத்தா, இப்போவாது வந்தியே. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. வா ஓடிடுவோம்.
பாத்தீங்களாப்பா எப்படி பேசுறானே? இவன் சரியான வாளு. நேத்து வரைக்கும் காய்ச்சல் அடிச்சிருக்கு, இன்னைக்கு இவருக்கு நல்ல நெய் ஊத்தி கீ ரோஸ்ட் வேணுமா? அவன் ஏன் பேரெல்லாம் என்ன மாதிரிதான் இருப்பான். புலி பசிச்சாலும் உள்ள திங்காதுங்கிறது சும்மாவா? அப்பா நீங்களும் சாப்பிட வாங்க. அவனுக்கு ஒரு தோசை ஊத்தி கொடுமா, அதான் கீ ரோஸ்ட் கேக்குறான்ல, ஊத்தி கொடு. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. என்னப்பா நீங்களும் அவன் கட்சிக்கு மாறிட்டீங்களா? பின்ன நான் எப்பவும் என் பேரங்கச்சி தான். அப்படி சொல்லு தாத்தா, நீதான் சூப்பர் தாத்தா தெரியுமா? ஆமல, உனக்கு சப்போர்ட் பண்ணா தாத்தா சூப்பர் தாத்தாம்ப, உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ஏதாவது சொல்லுவேன், அப்படித்தானே? ஐயோ அம்மா, அதான் தாத்தாவே சொல்லிட்டாங்களா, போய் 2 கீ ரோஸ்ட் நல்லா பெருசா நல்லா சுத்தி நெய் ஊத்தி அப்படியே மொறு மொறு மொறுன்னு அப்படியே நல்லா சவக்க எடுத்து வை. நானும் தாத்தாவும் வந்து சாப்பிட வரோம், சரியா? அது சரி. சரி சரி போ ஐஸ், டைம் ஆகுதுல, எதுக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ற? டேய், உனக்கு வாய் ரொம்ப தான் கூடி போச்சு. அது உனக்கு இப்பதான் தெரியுதா? எல்லாம் நீ கொடுக்கிற இடம். சரி ஐஸ் போதும், ரொம்ப பேசாத, கிளம்பு கிளம்பு. என்னடா பஞ்சாயத்தா காலையிலே தாத்தா கூட? ஐயோ அப்பா, தாத்தா கூட எல்லாம் பஞ்சாயத்து இல்ல. தாத்தா கூட யாராவது பஞ்சாயத்து வைப்பாங்களா? எல்லாம் ஐஸ் கூட தான். அவளை வரட்டதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆச்சு தெரியுமா? உனக்கு எப்பவும் அவகிட்ட ஏதாவது சொல்லணும். போப்பா, ஏதாவது சொன்னா தானே ஜாலியா இருக்கு. சரி சரி, நான் போய் ஐஸ கீ ரோஸ்ட் ஊத்த சொல்லியிருக்கேன், ஊத்துறாளான்னு பார்த்துட்டு வரேன், சரியா? சரி சரி மாமா, எனக்கு என்னமோ நீங்க வீட்டுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு தோணுது. சும்மா இருங்க மாப்ள, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. நான் அவ மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். அப்பா அவர் சொல்றது சரிதான். அம்மா முன்ன மாதிரிலாம் இல்லை. நான் 2-3 தடவை அங்க போனேன். அம்மா ரொம்ப மாறிட்டாங்க. நீங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்கப்பா. நான் அங்க போனா உங்க அம்மா சொல்றத கூட பொறுத்துக்கலாம். ஆனா உன் தங்கச்சிக்காரி இருக்கால, என்ன கண்டபடி பேசுவா. அதனால எனக்கு அங்க போறதுல விருப்பமே இல்ல. அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நாம போய் வந்து தானே இருக்கணும். ஏன்பா அப்படியெல்லாம் பேசுறீங்க? என்ன மாதிரி தான் நீங்க அவளையும் பார்க்கணும். நீங்க போகிறதுக்கு சங்கடமா இருந்தா சொல்லுங்க, நானும் கூட வர்றேன். என்ன மாமா யோசிக்கிறீங்க? நீங்க போயிட்டு வாங்க, அதுதான் நல்லது. சரிம்மா, நீ சொல்றதுக்காக நான் போறேன். ஆனா அங்க அவ என்கிட்ட ஏதாவது திண்டுக்க முன்னுக்க பேசினா அப்புறம் அரைஞ்சிட்டு வந்துடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. நான் உங்க கூட வர்றேன். சரிம்மா. சரிங்க மாப்பிள்ள, நான் கண்டிப்பா போயிட்டு வரேன். சரிங்க மாமா, அப்ப நானும் வேலைக்கு கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள. அனிதா, மாமா சொல்றது சரிதான். இவங்க தனியா அங்க போனா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. நீயும் கூட போயிட்டு வா. சரிங்க. அப்ப நான் கிளம்பட்டா? ஏங்க, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ஃப்ரெண்டு ஊருக்கு போனாரே, வந்தாரா? இல்ல அனிதா, நீ சொல்லும்போது நான் நம்பல. நான் அவனுக்கு கால் பண்ணும் போதெல்லாம் நாட் ரீச்சபிள்னு வருது. நான் என்ன செய்யட்டும்? என்னைக்கா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து தானே ஆகட்டும். அவன் வரட்டும், அப்புறம் இருக்கு. அந்த பொண்ணு? அவளும் என்ன ஆனானே தெரியல, ஆபீஸ் பக்கமே வரல. சனியே, அப்படியே போய் தொலையட்டும். சரி அனிதா, அதெல்லாம் நினைச்சு நீ குழம்பிக்காத, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி அனிதா.